Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான வெஜிடபிள் தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியா பொடியா நறுக்கி இருக்கேன், கொத்தமல்லி தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 கப் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 3 கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன், ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு. அவ்வளோதாங்க டேஸ்டியான வெஜிடபிள் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் நல்லா தூவி விட்டுக்கோங்க. கேரட் மேலே அப்படியே கொஞ்சமாக தூவிக்கலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம வந்து நார்மலாக வந்து காய் சாப்பிட்டதாங்க இந்த மாதிரி தோசை கூடலாம் சேர்த்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறேன். தக்காளி, பட்டாணி மேலே அப்படியே தூவிக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மேலே மல்லி இலை கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். கரம் மசாலா, அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போது தோசை கரண்டி வச்சு நல்லா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது வந்து கீழே உதிராமல் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் கூட வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தோசை ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, பின் ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து பின்னாடி திருப்பி போட்டுட்டு ஆயில் சேர்த்து விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட குக்கிங் வீடியோஸும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த நேமை மட்டும் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.